என்ன மனு? என்னத்தானா? அண்ணே, கோவில் முக்கியஸ்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற உள்ளதால் கோவில் முக்கியஸ்தர்கள் அனைவரும் நாடகம் அடிக்க வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த ஒரு அம்மா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த கோயில்கிட்ட நிக்கிற எல்லாரும் ஒரு மான தேடி வரலையா? சரி, உன்னைத்தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னையே தேடி கொண்டு போய் அவர் என்ன ஏமாந்து சாகுறதுக்கா? கோயில்கிட்ட இருக்கிற நபர்கள் எல்லாம் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். வேற ஒண்ணும் இல்ல தங்கச்சி, எந்த பயமா இருந்தாலும் சரி, எந்த குறை இருந்தாலும் அந்த கந்தன் குறை இருக்க கூடாது. அந்த முருகப்பெருமான மனசார நினைச்சுக்க எல்லாமே போயிடும். சாமியை கும்பிடுவோம் சொல்றியா? சரி சரி. கோயில்கிட்ட இருக்கிறலாம் மேடைக்கு வாங்கினேன். முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம் நடக்க போகுது. வாங்க, நீங்க தான் மாலை எடுத்து வாங்க, எல்லாரும் வாங்க. அத எந்திரிங்க, கால சூவ பிடிக்கலையா? எந்திரிச்சு. முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவர் பெருநாள்.
வேடனாகவும் வெறுத்தனாகவும் இப்பொழுது சுப்பிரமணியனாகவே வந்துள்ளேன். நான் தாங்களிடம் ஒரு வரம் என்று கேட்க வேண்டும். அதை நான் கேட்பது நீங்க கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து விட்டது. அதனால் திருமணம் உங்களுக்கு அல்ல, வள்ளிக்கு திருமணம் நடக்கவில்லை. ஏனால் இந்த வேளனுக்காகவே இந்த வெயில்ல நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன். அதற்காக வள்ளிக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வந்து நிக்கிற ஊரா அந்த நாள் பார்த்து செஞ்சாங்க. எனக்கு தான் திருமணம். அதனால இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயனி சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்ல வேண்டும். முதலிடம் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். எந்த புருஷமா பொண்டாட்டிக்கு முதலிடம் தர்றேன். ரெண்டாவது முண்டியத்தான் பொண்டாட்டியத்தான் கண்ணைங்கிறான், மணியங்கிறான், குயிலேங்கிறான், கிளியங்கிறான். இதுல கடவுளாக இருந்தாலும் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? உனக்கே முதலிடம் தருகிறேன். கொடுங்க. எவ்வளோ கொடுத்தாலும் சரி. ஒரு 500 1000 ரூபா கொடுங்க. 500 1000 ரூபா நோட்டா இருந்தா என்கிட்ட கொடுங்க. 20 ரூபா 30 ரூபானா அவங்கள்ட்ட கொடுங்க. நீ நல்ல மனசு தானாட்டு. எப்படிதான் எனக்கு 50 ரூபா லாபம் தானே. ஹலோ திருமணத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மகன் விக்னேஷ் சார்பாகவும் உளமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு அழகான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த இசையகத்தார் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் யூடியூப் நண்பர் அவருக்கும் நன்றி. கருமாறி கண்டிருந்து பரமா கருமாறி கண்டிருந்து பரமா உன் கருணை உள்ள யாருக்கு நான் மரமம்மா கருமாறி கண்டிருந்து பரமா. கருமாறி கண்டிருந்து பரமா உன் கருணை உள்ள யாருக்கு நான் மரமம்மா
பெயரை சொல்ல வேண்டாம் என்று அக்கா இருவரும் எனக்காக அன்பு கொடுத்தனர். அவர்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். இதுவரையும் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்து அனைத்து நாடக கலை ரசிகர்களுக்கும் உங்கள் அனைவருக்குமே உங்கள் அன்பை ஆதரவிட்டவர் எங்களது சிறந்த நாடக அமைப்பாளர் விக்னேஷ் அண்ணா அவரை கிளைக்கு சிறப்பாக நன்றி, 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 வணக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த நாடகம் மட்டுமல்லாமல் இது போன்று என்ற நாடகமாக இருந்தாலும் எங்களது விக்னேஷ் அண்ணாவிடத்திலே ஒப்படைத்தால் சிறந்த கலைகளை கொண்டு சிறந்த முறையில் நடத்தி தங்கத்தை நல்லாசி பெறுவார் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் எல்லாம் மெதுவாக பேசினாலும் எங்களுக்கு எந்த ஒரு இல்லாமல் சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த அன்பு உள்ளம் விபிகே புன்னஜத்திரம் விபிகே ஆடியோஸ் அண்ணாவர்களுக்கும் அதில் தூங்காமல் ஆபரேட் செய்த அன்பு நண்பர்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்களோட சிரிப்பு முகத்தோட நடிகர்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் இசையமைத்த இசை ஜாம்பர்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களை ஒருவர் சிறந்த நாடக அமைப்பாளர் சிறந்த மிருதங்க வச்சுக்குவார் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் எங்களது எம்.கே. தங்கவேல் அவர்களின் தமிழ் புதல்வன் விக்னேஷ் அவர்களை வாய்ப்பளித்தால் மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் எல்லாம் மெதுவாக பேசினாலும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்து அண்ணா அவர்களுக்கும்